சுந்தரபாண்டியபுரத்திலே வன்னிக வைசிகுல சமுதாயத்தில் வந்து உதித்த இந்த செக்கடி சுடலமாட சுவாமி செக்கடி கோவில் ஆடுங்குல கோமரத்தார்கள் ஆமா ஆதியிலே சாஸ்தா பொன்பெருமாள் சாஸ்தாவோடு ஆமா பாடாலிங்க மகாலிங்க சுவாமி சாஸ்தா அப்படின்னா கல்லிடக்குறிச்சி பக்கத்திலே பாட பிள்ளையார் கோவில்னு அதுக்கு அர்த்தம். பாடப்பிள்ளையார் கோயில் வன்னிய ராஜாக்களுக்கு பாடை எழுப்பின இடம். அதான் பாடப்பிள்ளையார் கோயிலா? அந்த பாடப்பிள்ளையார் கோயிலே வணிக வைசிகுல சமுதாய மக்கள் எல்லாம் அந்த காலத்திலே எண்ணெய் ஆட்டுவதற்காக எள்ளு வியாபாரம் பார்ப்பது வழக்கமாக இருந்தது. ஊர் ஊரா போய் அந்த காலம் எள்ளு வாங்குவாங்க, வியாபாரம் பார்க்குது. இப்பவும் அது உண்டுல. அப்படி வாங்கி கொண்டு பாடப்பிள்ளையார் கோவில இருந்த அன்னகாரம் அருந்து விட்டு புறப்பட்டு வரும்போது அங்கிருந்து வந்தாரு எல்லா சாமியும். 21 கூட்டர் வந்திருக்கு. ஆமா ஆமா. வரும்போது ஐயாட்ட சத்தியம் வாங்கியிருக்காங்க, எங்களால மாமிசம் கொடுக்க முடியாது, எங்களை முட்டையோட முருகக்கா பட போட முடியாது, சைவம் தான் கொடுப்போம், சம்மதம்னா உனக்கு நிலையந்தாரம்னு சொன்னதுனாலதான் ஐயாவுக்கு சம்மதிச்சு சைவ படப்பு எள்ளும் புண்ணாக்கு வச்சுதான் எங்களால கும்பிட முடியும். என் மருமன் கேட்டாவோ எத்த படப்பு போட்டு சாமி கும்பிட்டாச்சு சாம படப்பு உண்டானாவோ? ஆமா உண்டு, ஒரு கடா கறி தருவாங்க அப்படின்னு. அதனால ஐயா அன்னைக்கு சத்தியம், அன்னைக்கு வந்து சிறிய வரி தானே. ஆமா, குடும்பத்துல சின்ன குடும்பத்துல தான் ஐயா நிலைய வாங்கினாரு. இப்பமெல்லாம் மக்கள் பெருவியாச்சு, வரியும் பெருவியாச்சு. ஆமா ஆமா. அதனால சத்தியம் கொடுத்ததுனாலதான் ஐயாவுக்கு இன்னைக்கு சைவம். ஆமா ஆமா, சைவ படப்பு. ஆமா, பழங்களோடு சுவீட்டோடு எள்ளு புண்ணாக்கு வச்சு ஐயாவை கும்பிடுதாங்க. ஆமா, அந்த பாடப்பிள்ளையார் கோவில அமைந்திருக்கும் பாடாலிங்க மகாலிங்க சுவாமி. ஆமா, கூட்ட வரி வைங்கிறங்க. உங்களுக்கு அந்த கோயில் தான் வன்னியராஜா கோமரம், பாடப்பிள்ளையார் கோயில், பாடாலிங்க மகாலிங்க சுவாமி. வரி வாங்கிருங்க. ஆமா, போன வருஷம் படிக்கும் போது சாமி வந்துருச்சு மருமோனுக்கு. நான் தான் பிடிச்சி கட்டிக்கிட்டேன் வரவிடாம. ஆமா, அப்படி ஆடுங்குல கோமரத்தார்கள் இந்த முப்புலிமாட சாமி, முப்புலிமாட சாமிக்கு கோமரம், பாடாலிங்க மகாலிங்க சாஸ்தா வகையாரர்கள். ஆமா, அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய எனது அருமை தம்பி சக்தி அவர்களுடைய அன்பு கருத்தாலே ஆமா இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையில் எனக்கு 101 ரூபாயை 101 லட்சமாக சிறப்போடு கொண்டு வந்து அள்ளி தந்து ஆதரித்து உள்ளார்கள். ஆமா, அவர்களுடைய குடும்ப குல கோய்த்திரங்கள் எல்லாம் வாழ வேணும் சாமி, வளர வளர வேணும் வம்சம் என்றென்றைக்கும் அவர்கள் எந்த முகம் போனாலும் தங்க முகமாக வேணும். ஆள் போல் இலை தழுத்து அருகது போல் வேர்கள் போன்றி உள்ளே முறியாமல் முடிந்த வாடிடாமல் எங்க முப்பிலே மாடசாமி அருளாலே முசியாமல் வாழ்க வாழ்க. அம்மா பார்வதி, ஆதி பராசக்தி, ஏன் என்று நீ மௌனமாக இருக்கிறாய் அம்மா? உனக்கு நடந்த குறைகள் என்னம்மா? ஆண்டவா பகவானே, உலகமெல்லாம் படியளக்கும் இறைவனுடைய மனைவி நான். எனக்கு என்ன குறை? உங்க அருளால் எனக்கு ஒரு குறைகளும் இல்லை இறைவா. ஆண்டவா இறைவா, படியிழந்தவனும் வந்துகிட்டு இருக்கீங்களே, இன்று நீங்கள் யாருக்கெல்லாம் படியிழந்தீர்கள்? என்ன வணங்கும் மக்களுக்கெல்லாம் படியிழந்திருக்கா? ஏ பார்வதி, என்ன என் படியிழப்பில் உனக்கு அப்படி என்ன சந்தேகம்? சந்தேகம் வரப்போய்தானே இறைவா. கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் கற்பைக்குள் வாழக்கூடிய சிசுவுக்கும் ஆமா முட்டைக்குள்ள இருக்கும் குஞ்சிக்கு நாம் படி இழந்தேன் அம்மா. அது எப்படி கல்லுக்குள்ள இருக்கு? ஆண்டவா, நீங்கள் உண்மையாக படி இழந்தது நிச்சயமானா ஆமா ரோட்ல ஏன் கஞ்சியோ கஞ்சி சோரோ சோறுன்னு சொக்கி தெரியுதாங்க? அதான பார்த்தேன். சிவன் சித்தன் இல்லாதவன் சுத்த பட்டினி. அப்ப ஆண்டவன் என்னைக்கு சிவன்? உலக மக்களுக்காக பட்டினி இருந்து நான் படி இழக்கும் போது யார் என்னை மதியாமல் தலை வணங்காமல் இருந்தார்களோ ஆமா அவர்களுக்கு நான் ஒரு பொழுதும் படி இழப்பதில்லை அம்மா. ஆமோ ஆண்டவா, நீங்கள் எத்தனை சொன்னாலும் இன்று நீங்கள் இரு உயிருக்கு படி இழந்திருக்க முடியாது. ஏடி அம்மா பார்வதிய, ஏடி அம்மா பார்வதிய, சந்தேகம் உனக்கு வேண்டாம். கல்லுக்குள்ள இருந்தாலும் கடவுள் அறியாமல், அறைக்குள்ள இருந்தாலும் அரணறிய மாயமில்லை,
உள்ளுக்குள்ள இருந்தாலும் சிவனரியா ஏடி அம்மா பார்வதி பட்டினியா பட்டினியா விரதையும் கொண்டு வாடு அந்த பகவானும் சொன்ன போது சத்தியமா பார்வதியும் அப்படியே ஆட்டும் என்று முந்தானிய உலப்பாளா செச்சிமிழ திறப்பாளா செச்சிமிழ கையில் எடுத்து எல்லாரும் வாங்க சீனி பூட்டை திறக்கும் போது பிடித்தடைத்த எறும்பு ரெண்டும் சித்தரம்ப வாயதில வாங்க வாங்க தெனையரிசி கவி கொண்டு சுத்தி சுத்தி வருவதையா சுக்கம் பகவான பார்க்குதையா திங்க மட்டும் தின்னு போட்டு திங்க முடியாம வச்சிருக்கு ஒண்ணு மட்டும் ஒண்ணு போட்டு ஒண்ணு மட்டும் ஒண்ணு போட்டு உங்க முடியாம வச்சிருக்கு பார்த்தாலே பார்வதியும் ஐயையோ ஆண்டவன் சொன்னாரே நம்ம தானே கேட்கல பகவான் படிச்சு படிச்சு சொன்னார பகவான் மகிமையை அறியாமல் பரிசோதித்து விட்டோமே பகவான் பக்க வந்து பார்வதாதேவி அடிபணிந்து வணங்கினா அதோடு இந்த சிறப்பான வேளையில் இன்னும் நாமளுக்கு பணம் கொடுத்து பாராட்டி ஆதரித்தவர்கள் சீமாதி சீமாங்கள் எல்லாம் இந்த சுந்தரபாண்டியபுரத்திலே அருள் பாலித்து கொண்டு இருக்கக்கூடிய குலாளர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட போன வேலை வெள்ளி கூட உச்சினி மாகாளி மாயாண்டி சுடலை மாடத்தி அம்மா கருப்பசாமி திருவாலயத்திலே 36வது ஆண்டாக நாமல் குடைவிழா போன வாரம் வெள்ளிக்கிழமை 36 வருஷம் போன வருஷத்துல படிச்சிருக்கு. ஆமா இன்னைக்கு 8ஆம் பூசை. ஆமா இன்னைக்கு தான் முடிஞ்சிருக்கு. 14வது வருஷத்திலே நம்மளுக்கு ஆமா தங்க மெடல் டாலர் போட்டாங்க. ஆமா அந்த போட்டிருக்கேன் பாத்தீங்களா? ஆமா இது அங்க போட்டதுதான். சுந்தரவாண்டியில குலாளர் சமுதாயத்துல போட்டது. அடுத்த வருஷமும் நம்மளுக்கு எதிர்பார்த்து இருக்கு பாத்துக்கோங்க. ஆமா எல்லா தொழிலாளிக்கும் 37வது வருஷத்துல 36ஆம் ஆண்டிலே போன வெள்ளிக்கிழமை எனக்கு சிறந்த வில்லிசை என்று பட்டத்தை கொடுத்து பெரிய அவார்டு கொடுத்து எனக்கு ஒரு பெரிய அவார்டு கொடுத்தாங்க. 1 இல்ல 2. என் மருமக்குமார்லாம் சேர்ந்து கோவில் சார்பாகவும் நினைவு பரிசாகவும் ஆமா குலாளர் சமுதாயத்தின் சார்பாக என்னை கௌரவப்படுத்தினார்கள். ஆமா இப்பவும் நாமல் குழந்தையை நாமல் ஆதரிக்க வேண்டும் என்று 8ஆம் பூசை எல்லாம் முடிச்சு சுந்தரபாண்டியபுரத்திலே ஆமா 8ஆம் பூசை மர்மோனே ஆமா அப்பலே ஞாபகம் இருந்தா போயிட்டு வந்திருக்கலாம். இன்னைக்கு சிறந்த பூஜையெல்லாம் முடிஞ்சு நம்மள போய் பார்த்துட்டு வந்துருவோம். இப்பவும் ஒண்ணும் இல்ல சாம கூட முடிஞ்சோடனே போயிட்டு வாங்க. ஆமா இருக்கும் ஆமா இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்காவோ என் மருமகன் மறக்க கூடாதா? அப்படி இப்பவும் நாமல் அத்தையை ஆதரிக்க வேண்டும் என்று அந்த கோயில் சார்பாக குலாளர் சமுதாயத்தின் சார்பாக நிர்வாகிகள் சார்பாக கோவில் குலாளர் சமுதாயத்தின் சார்பாகவும் கோவில் சார்பாகவும் விழா கமிட்டியின் சார்பாக ஆமா கோவில் நிர்வாகி அனைவர்களுமே ஒன்று கூடி எல்லாரும் வந்திருந்து இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே செக்கடி சொடலமாட சாமி வாசல்ல போன வெள்ளிக்கிழமை நம்ம ஆலயத்துக்கு வந்தாலும் இன்னைக்கும் போய் நம்ம பிள்ளைய பார்த்துட்டு வந்துடணும். அன்னைக்கு தான் மக்கள் சில வர மாட்டேன் என்று பாசத்தோடு அன்னைக்கு கூப்பிட்டேன். முக்கியமான இடத்துக்கு போக வேண்டியது இருக்குன்ட்டாங்க. போன வெள்ளிக்கிழமை மட்டும் வந்திருந்தேன்னு வச்சுக்கிறோம். இவன் போட்டா இருக்கு அவளே அனுப்பி விடுங்கன்னு சொல்லியாச்சு. ஆமா அனுப்பி விட்டுருவா. எனக்கு 500 ரூபாயா 500 லட்சம் 5 கோடியாக சிறப்போடு எல்லாரும் கொண்டு வந்து அள்ளி தந்து ஆதரித்து உள்ளார்கள். ஆமா அப்படி அண்ணார்கள் குடும்ப குல கோத்திரம் வழிபலி வம்சங்கள் எல்லாம் ஆமா வாழ வேணும் 100 கோடி வாழ வேணும் 100 கோடி மலை முருகன் அருளார மலை முருகன் அருளார மலை முருகா மலை முருகா
அவர்கள் சென்ற சென்ற இடங்களெல்லாம் செழித்தோங்கி ஆள் போல இலைதழுத்து அருகிது போல் மூங்கில் போலே பண்ணை கட்டி மூங்கில் போலே பண்ண கட்டி ருசியாமல் வாழ வேணும் ருசியாமல் வாழ வேணும் முடியாம முடியாம அப்படி ஆதி சக்தி பார்வதியும் ஆண்டவன் முன்னாலே அடிபணிந்த வணங்குதாள ஆண்டவா பகவானே பரம்பொருளே பரம்பொருளே உங்கள் மகிமையை அறியாமல் பரிசோதித்த என்னை மன்னித்தருள வேணும் ஐயா. மகாதேவனே பகவானே இறைவா ஆண்டவனே பகவானே ஆண்டவனே ஆதிசக்தி வார்த்தைகள் என்னரை கட்சி எழுத்தரை வாசித்தாலும் பெண் புத்தி என்பார்கள். நானோ பார்வதியும் செய்த குற்றம் பகவானே பொறுக்க வேணும். ஈஸ்வரியும் செய்த குற்றம் இறையோனே பொறுக்க வேணும். கோமதியா செய்த குற்றம் கோமதியா கொண்டவரே பொறுக்க வேணும். கண்ணன் தங்க செய்த குற்றம் கடவுளை பொறுக்க வேணும். மன்னித்த அருள வேணும் அருள வேணும். மகாதேவன் பகவானே மகாதேவன் பகவானே பார்வதி நீ செய்த குற்றங்கள் யாவையும் நான் உன்னை மன்னித்தேன் அம்மா. நீ செய்த குற்றங்களை மன்னித்தாலும் எனக்கு செய்த பாவம் உனக்கு ஒரு நாளும் தீராது. ஏடி அம்மா பார்வதிய கொண்டவன பரிசை செய்த கொடிய பாவம் எப்ப தீர்ப்பாய். புருஷன பரிசை செய்த பொல்லா பாவை எப்போ தீர்ப்பாய். ஆண்டவனை பரிசை செய்த அதிக பாவை எப்போ தீர்ப்பாய். ஆண்டவன் சொன்ன போது என்னுதாள பார்வதியா கொண்டவனுக்கு செய்த பாவத்தை நாம் தீர்க்கணுமானா யாராலே முடியும்? ஒரு பிள்ளையால முடியுமா? வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்கு சண்டை வந்தா அடிப்பாங்க மிதிப்பாங்க. ஆச்சு போச்சு அத்திரி பாய்ச்சான்னு பார். ஆஹா அப்படின்னு செய்வியலோ வல்லைய கம்பால இருக்கிறவன் பார். ஆனா பக்கத்துல குழந்தை இருந்ததுன்னு வைங்க கோபமெல்லாம் பறந்து ஓடிரும். இந்த பிள்ளைக்காகவது வாழ்ந்துதானே ஆகணும் அப்படின்னு பெண்கள் மனசு மாறிடுமா. அதனாலே பார்வதாதேவியானவா கொண்டவனுக்கு செய்த பாவத்தை நாம் தீர்க்கணுமானா யாரால முடியும் ஐயா? ஒரு குழந்தையால் தானே முடியும். ஆதி பராசக்தி ஆண்டவனை அடிபணிந்தா ஆண்டவனை கும்பிட்டா ஆண்டவா பகவானே கொண்டவனை பரிச்சை செய்த கொடிய பாவம் போக்குதற்கு குழந்தை ஒன்று எனக்கு வேணும். பரிச்சை செய்த பொல்லா பாவம் போக்குதற்கு பிள்ளை ஒன்று எனக்கு வேணும். ஆண்டவனை பரிச்சை செய்த அதிக பாவம் போக்குதற்கு ஆண் குழந்தை எனக்கு வேணும். மடியில் வைத்து விளையாட
மதலை ஒன்று வேணும் ஐயா கொஞ்சி நானும் விளையாட குழந்தை ஒன்று எனக்கு வேணும் சிரித்து விளையாட சிரித்து விளையாட சிசுவு ஒன்று எனக்கு வேணும் ஆண்டவா செய்த பாவத்தை தீர்க்க எனக்கு ஒரு சிறிய குழந்தை வேணும் ஐயா ஆண்டவா இறைவா மடியில் வைத்து விளையாட எனக்கு ஒரு மதலை வேண்டும் ஒரு மதலை வர வேண்டும் கொஞ்சி விளையாட எனக்கு குழந்தை வேணும் ஐயா ஆமோ அப்ப ஆண்டவன் பகவான் பார்த்தார் என்ன எடியம்மா பார்வதிய பார்வதிய எடியம்மா பார்வதிய பார்வதிய என்னுடைய வார்த்தைகளே கொண்டவனை பரிச்சை செய்த கொடிய பாவத்தை தீர்ப்பதற்கு குழந்தை வரம் கேட்க அம்மா எந்த வரம் கேட்டாலும் ஏந்தும் பிள்ளை கேளாதம்மா கோடி வரம் கேட்டாலும் அம்மா கேட்டாலும் குழந்தை வரம் கேளாதம்மா அம்மா அன்று ஒரு நாளையிலே மூத்த மகன் கணபதிய முதல் பிள்ளையா உனக்கு தந்தேன் அந்த நல்ல கணபதியும் அவன் உனக்கு உதவலைய அம்மா எனக்கும் அவன் உதவலைய தாயுடைய குணத்தை போலே தலைமகனும் பெண்ணும் கேட்டு சந்தி தோறும் போய் அமர்ந்தான் இளைய மகன் வேலவன இன்பமோடு உனக்கு தந்த அந்த நல்ல வேலவனும் ஓம் பேச்ச கேட்கலைய என் பேச்ச கேட்கலைய அவன் வள்ளி மேல ஆசை கொண்டு மலையதில போய் அமர்ந்தான் பார்வதி மூன்றாவது பிள்ளையை தான் முக்கண்ணனும் கொடுத்தேன் நானா உனக்கும் உதவ மாட்டான் எனக்கு அவன் அம்மா உன்னையவும் மதிக்க மாட்டான் அவன் என்னையவும் மதிக்க மாட்டான் இந்த உலகத்துக்கு அடங்க மாட்டான் அவன் கட்டுக்கு அடங்க மாட்டான் கையில இருக்க மாட்டான் கடவுளையும் மதிக்க மாட்டான் மாயானம் போவாண்டி பார்வதி மாண்டவனந்தும் பாண்டி தில்லை வனம் போவாண்டி சித்தவனந்தும் பாண்டி இடுகாடு போவாண்டி இறந்த வேணும் அவன் சுடுகாடு போவாண்டி சுட்டவனந்தும் பாண்டி பிள்ளையா பிறக்க மாட்டான் பிள்ளையாக அவன் பேய்களுக்கு ராஜா மூன்றாவது பிள்ளைய நான் உனக்கு தந்தேனே ஆனா கட்டிக்கு அடங்க மாட்டான் உன்னைய மதிக்க மாட்டான் என்னையவும் மதிக்க மாட்டான் உலகத்துக்கே அவன் அடங்க மாட்டான் கட்டுக்கு அடங்க மாட்டான் கையில இருக்க மாட்டான் ஏ பார்வதி மாயானம் போவான் மாண்ட பிணத்தை தும்பான் சுடுகாடு போவான் சுட்ட பிணத்தை தும்பான தில்லைவனம் போவான் அவன் சித்த பிணம் தும்பான் அம்மா அம்மோ அப்படி ஒரு குழந்தை நம்மளுக்கு தேவைதானா
அப்பேற்பட்ட புள்ள தேவதானா பகவான் பார்வதி இருவேர்களுக்கும் இப்படி தர்க்கம் நடக்கும் பொழுது பராசக்தி பிள்ளை கைலாசத்திலே யார் வந்து நிற்கிறார்? யார் வாரா? இதோ நம்மளை சுமக்கும் இந்த பூமாதேவியானவள் வருகின்றார். ஏன் கைலாசம் வாரா? அந்த காலத்துல எங்கு பார்த்தாலும் ஒரே பிறப்பை தவிர இறப்பு கிடையாது. அப்ப ஒரே பிறப்பு தான் இறப்பு. சாவுனா என்னன்னு தெரியாதா? மூதாக்கள் உள்ள காலத்துல உயிர் சுமைகள் அதிகமாகி விட்டது. எங்க பார்த்தாலும் உயிரெடுத்து போச்சுல. ஆடு மாடு உயிரெடுத்து போச்சா? உயிர் சுமை அதிகமாகி போச்சு. உயிர் சுமைகள் அதிகமாகி போச்சு. ஆமா. ஆடு மாடு கோழி குஞ்சியில இருந்து மனிதர்கள்ல இருந்து மிருகங்கள் வரைக்கும் ஈயரும்பு யானை முதல் எல்லாம் உள்ள மனுக்கள்னா எல்லா உயிர்ப்பினாலும் உலகத்துல வாழுது. அந்த காலம் பிறப்பை தவிர இறப்பு இல்லாத போது பூமாதேவிக்கு என்னன்னா பூமி பாரத்தை தாங்க முடியல. எத்தனை நாளைக்கு தாங்க பூமி பாரத்தை சமைப்பா? ஒரு நாள் 2 நாளா? வருஷம் முழுக்கும் காலங்காலமா சமந்துக்கிட்டு இருக்கா. அப்ப அவளால சமைக்க முடிய மாட்டேங்க. அப்ப எப்பமாவது அந்த பூமி பாரத்தை கொஞ்சம் குறைக்கணும்ல. அங்க ஒரு செமையை கொண்டு போறோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு அந்த உச்சி அரிக்கும். உச்சி அரிக்கல செமையை மாத்திக்கிடுவோம். கரெக்டா சொல்லுவாரு. அப்படி உயிர் சுமைகள் அதிகமாக இருந்த போது பூமாதேவியானவள் கைலாசம் வந்தா. சுவாமி பரம்பொருளே, உலகம் என்று இருந்தா பிறப்பு இறப்பு நிறைந்திருக்கணும், பாவ புண்ணியங்கள் இருக்கணும், உயர்வு தாழ்வு மேடு பள்ளம்னு இருக்கணும். எங்கு பார்த்தாலும் ஒரே உயிர் சுமைகளா இருக்கு. என்னால பூமி பாரத்தை தாங்க முடியல, கொஞ்சம் நீங்க குறைச்சு கொடுத்துருங்க. சரி, ஆண்டவன் பார்த்தார், உயிர் சுமைகளை குறைக்கணுமானா எந்த உயிர்களை குறைப்பது? எதை குறைக்க? 300-400 ஆண்டு காலம் அந்த காலம் வாழ்ந்தார்களானா ஆமா முள்ளி பிடிக்க சதை இருக்காது. அப்ப 4 நல்லியலும்பு தானே இருக்கும். கண்ணும் தெரியாது, காது கேட்காது, வாயும் பேசாது, வயிறும் பசிக்காது. பசிக்காது. ஆண்ட அனுபவிச்சு அத்தனையும் முடிச்சது. அப்படியா? இதெல்லாம் இனி இருந்து என்ன செய்ய போகுது? என்னத்தை அள்ளி எடுக்க போகுது? இவர்களையே பழுத்துதரும்படி அடிக்க சொல்ல வேண்டும் என்று ஆண்டவன் கைலாச வள்ளுவரை அழைத்து உலகமெல்லாம் சென்று பறையோசை அடிக்க சொன்னார். உலகமெல்லாம் சேர்ந்து பறையோசை அடிச்சுவாங்க. இன்று முதல் என்னுடைய படைப்பிலே பூ இருக்கணும், பிஞ்சு இருக்கணும், ஆமா காயும் இருக்கணும், கனியிலையும் கனிஞ்ச கனிகள் மட்டும் பழுத்துதரும்படி அடிக்க சொன்னார். அப்படின்னா என்னன்னா அப்படின்னா என்ன தெரியணுங்களா? பூவு பிஞ்சு காய் கனினா அது மட்டும்தான் இருக்கணுமா? கனிஞ்ச கனிகள் மட்டும்தான் உருந்து போவோமா? பத்தியடா, ஒரு தாயின் வயிற்றில் வளர்ந்து வரக்கூடிய 40 நாள் கர்ப்பம், ஆமா, அதைத்தான் பூவு என்பார்கள். சரி, பிஞ்சுன்னு சொன்னா பிறந்த குழந்தைகளும் இருக்கணும். அப்ப அது உலகத்தில் இருக்கணும். காயின்னு சொன்னா நடுத்தரவாதிகள் அது இருக்கணும். கனியிலையும் கனிஞ்ச கனினா இப்ப சொன்னனே, தோலுக்கு எலும்புக்கும் தொந்தம் இல்லாம தொங்குனே இதுகளையே பழுத்துதரும்படி அடிக்க சொன்னார். ஆமா, வள்ளுவர் ஒரு வெள்ளை யானை மீது அமர்ந்திருந்து கொண்டு பூலோகத்துல வந்து ஒரு தட்டு தான் தட்டினார். நாரதர் பார்த்தார், என்ன வள்ளுவருக்கு கோபம் வந்தா தான் சாபம் கொடுப்பார். சரி, கோபம் வரணும்னா என்ன செய்யணும்? சின்னஞ்சிறு பிள்ளைகளை அழைத்தார். ஏ தம்பி, எப்பா இங்க வா, கொஞ்சம் அவசரமா ஓடியாங்க. வந்துட்டான். நான் சொல்றதெல்லாம் கேப்பியா? நீ நல்ல பிள்ளை, ஏன் சொல்ல கேப்பியா? 2 கல்லு பிறகு, அதுல 2 கல்லு பிறகு, இந்த கடை ஒரு அப்படித்தான், அப்படி பிறகு நான் சொல்ற மாதிரி செய்யணும். இந்த ஒரு ஆளு டொக்கு டொக்குன்னு அடிக்காரு பாரு, அவர் லூசு, அவருக்கு இருக்கு, அவருக்கு அந்த கல்லை கொண்டு எரிஞ்சு 10 எரிஞ்சிரு. ஆமா, பத்தியாளா? சொன்னதை கேட்க கிளிப்பிலன்னா இதுதான் சொல்ல கேட்க கிளிப்பில. இந்த வள்ளுவர் சொன்ன உடனே சிறுவர்கள் எல்லாம் கல்லும் கட்டியும் கொண்டு எரிய ஆரம்பித்தார்கள். யார்? வள்ளுவர் மேல. வள்ளுவர் மேல எரிந்த உடனே அவருக்கு வேதனை தாங்காம ஆமா ஆண்டவன் சொன்ன சொல்லை மாத்தி மாத்தி அடிச்சார். ஆமா, ஓ தாத்தா, ஓ பகவான் எப்படி அடிக்க சொன்னாரு? ஆண்டவன் பூ இருக்க, பிஞ்சு இருக்க, காய் இருக்க, கனிகள் இருக்க, கனிஞ்ச கனிகள் மட்டும் பழுத்து வரணும். ஒழுங்கா சொல்லலைன்னா அவன் கல்லை கொண்டு எரிஞ்சு போடுவான். தம்பிதான், கல் அங்கனே தான் கிடக்கு. அது யாருக்கல்ல? கருங்கல்லு. நெத்தில பட்டாலே போதும், கெட்டுதான் போடணும்.
அப்ப அது மட்டும் பழுத்து உறவுன்னு அடிச்சுட்டாங்க. கனிகளையும் கனிஞ்ச கனிகள் பழுத்துதரும்படி அடிக்க சொன்னார். ஆமா. அதற்கு மாறாக வள்ளுவரோ தன்னை மறந்து கல்லேறி பட்ட உடனே என்ன சொல்லுவோம்னு அவருக்கு வாய் உளருது. வேதனை தாங்க முடியல. ஆண்டவன் சொன்ன சொல்லை மாத்தி மாத்தி அடித்தார். எப்படி எப்படி அண்ணா? பூதீர பெண்டூதீர காய் உதிர கனி உதிர உருக நல்ல உருக என்று உருக உருக வென்று உருக என்று பறையோச அடிப்பாரோ பிஞ்சுதிர காய் உதிர கனி உதிரன் அடித்தார். இவர் அடிக்க அடிக்க 40 நாள் கற்பம் அழிஞ்சு போகுது. பிறந்த குழந்தையும் இறக்கு. ஆடு மாடு கோழி குஞ்சு அனைத்துக்கும் உயிர் சேதம் வந்தது. அதுதான் பூவுல போகுது, பிஞ்சில போகுது, காயில போகுது, கனியில போகுது, பேதியிலையும் போகுது. மணவட மாப்பிள்ளையும் ஆண்டு போறாரு. வேலை தெருவில் பெரியாத்தா போனா கீழே தெருவில் சின்னாத்தாலும் சேர்ந்து போறா. எதுக்கு போறா? உயிரோட இருக்கும்போது ஒன்னா இருந்து புறணி பேசணும், போகும்போது துணைக்கு ஆள் வேணும்னு சேர்த்து கூட்டிக்கிட்டு போறா. ஏன் பியாதியில போவா துணைக்கிற ஆளு சக்கா? இந்த 2 பொம்பளைய வயசாலியா இருந்து பேசிக்கிட்டு இருந்தா 2 கிழடு அதுல ஒருதி போய் சேர்ந்துட்டான்னு வைங்க. மேல வீட்டுக்காரி போயிட்டானா? இவளை சும்மா இருக்க மாட்டா, பக்கத்துல உள்ளவா ஏட்டி ஏ கர்ப்பாயி எந்த நேரமும் நீ அவள் தான் உயிர் உடலுமா இருந்திய, உன்னை கூட்டிட்டு போக விட மாட்டேன். முகமெல்லாம் பேக்கண்ணும் மொழியுமா இருக்கு. ஒருவேளை அவ கூட்டிட்டு போயதுக்கு உடப்புந்திருப்பாளோ? பின்னார் போட்டு வந்துருவோம். அவளுக்கு லேச மண்டை தான் அடிக்கணும். ஆமா. இவ்வளவு உண்மையிலே அவளுக்கு பேய் பிடிக்க வச்சிருவா. அப்படிதான் ஆக்கி விட்டுருவா. ஓ மூஞ்சிய பார்க்கல அவளை மாதிரி தான் இருக்கு. எதுக்கும் தின்னார் இடைக்காலுக்கு போயிட்டு வரியா? ஏற்கனவே கொஞ்சம் மூஞ்சி ஒரு மாதிரி தான் இருக்கு. உனக்கு முகமெல்லாம் கறி குளிச்சு போயிருக்கு. உனக்கு தின்னார் ஓட தான் காப்பு கட்டணுமா? என்ன காப்பு கட்டுவாங்க? என்ன காப்பு எங்க? அப்படியா? அதனால தின்னார் ஓட தானே கேப்னு பயங்காட்டி விட்டுருவா. அவளை கூடுதலை பிடிச்சு விட்டு பேய் விடாது. உண்மையிலே பேய் பிடிச்ச மாதிரி ஆடிடுவாங்க பாத்துக்கோங்க. அவ்வளவுதானே. மனசு எல்லாம் ஒரு மனசு பயன்தான். சும்மா இருக்க மாட்டாளா? அப்படி அடைக்க படைக்க எங்க பார்த்தாலும் ஒரே பிணைச்சுமையாச்சு, ஒரே சவகலமாச்சு. அடைக்க படைக்க ஒண்ணு போல மாண்டு மடிஞ்ச உடனே எரிக்கவா பிதைக்கவான்னு மக்களுக்கு தெரியல. அறியாத வண்ணம் தெரியாது சொல்லுவாங்கல்ல பெரியவங்க, நேத்து முந்தாண்டு செத்தா தாண்டா சுடுகாடு எங்க இருக்குன்னு தெரியும்பாங்க. உண்மைதானே? எங்க மாமாவுக்கெல்லாம் தெரியவே தெரியாது. அவன் எங்க போவான்? போனா தானே தெரியும். வர மாட்டான். பைக்கில போவான், கோயில் வாசல் இறக்கத்தி இறக்கி வருவான். மறுபடியும் எங்க போனா வர மாட்டாங்க. கிழக்கு போனா கோயில் வாசல் இறக்கத்தி வரைக்கும் வருவான். வீட்டுக்கு வந்துருவாரோ? மறுபடியும் பைக்கை திருப்பிட்டு நேர வீட்டுக்கு வந்துருவான். அது எதுக்கு வராருன்னா அங்க குளிக்க தண்ணி இல்ல. தண்ணி இருந்தாலும் வரமாட்டான், இல்லாட்டாலும் வரமாட்டான். அந்த மேல ரோட்டை விட்டு கிழக்க வரமாட்டான். நம்மளை பிடிச்சுக்கிடுவாங்கன்னு. மனுஷனுக்கு ஒரு மனப்பேய் தானே. அடைக்கப்படைக்க இறந்த பிணங்களை ஊருக்கு கிழக்க ஈசானிய மூலையில ஈசான பார்வையில இறந்தவர்களை மையம் என்று அழைப்பார்கள். ஆமா. இந்த மையங்களை கொண்டு வந்து குமிச்சு போட்டதுனாலதான் மையான களம்னு அதுக்கு பேர் வந்துச்சு. ஓ மையான களம். அப்ப பூமாதேவிக்கு உயிர் சுமைகளை காட்டிலும் பிணச்சுமையை தாங்காம சிவனை கண்ட அழுது புலம்பினா, ஆண்டவா பகவானே பரம்பொருளே பரம்பொருளே, நான் உயிர் சுமையை குறைக்க சொன்ன இறைவா, ஆண்டவா இறைவா, என்னால் இப்ப பிணச்சுமையை தாங்க முடியலையா, என் பூமி பாரத்தை குறைச்சிருங்க. ஆமா. அப்ப அந்த ஆண்டவன் பார்த்தாரு, அம்மா பூமாதேவி, ஏ பூமாதேவி, நீ அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம், இறந்த பிணங்களை அழிக்க நானே ஒரு அவதாரம் செய்ய போறேன். அம்மா ஆண்டவா நீங்க அவதாரம் செய்ய போறீங்களா? நாளை ஒரு காலத்தில் ஆமையா நாளான நாள் புரட்டாசி 4ஆம் வெள்ளிக்கிழமையில சாமன் அடிச்சாமன் சதிசாம நேரம் ஏமசாம வேளையில இந்த சுந்தரபாண்டியபுரத்திலே வணிக வைசிகுல சமுதாயத்திலே ஏ அம்மா பூமாதேவி பிள்ளையாக பிறக்க போறேன்.
பூமாதேவி பிணச்சுமைய குறைச்சு தாரு அம்மா பிறக்க போற நாம் மதலையாக வந்து பிறக்க போற மாயான சுருதிய காத்து தாரு சுடலையாக பிறக்க போற சுடுகாடு காத்து தார ஆண்டவன் பிறக்க போற அப்படி பகவானும் சொன்ன போது பார்வதி பக்கத்துல நின்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. செய்த பாவத்தை தீர்க்க நம்ம ஒரு பிள்ளை வரம் கேட்டோம், அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. பூமாதேவிக்கு பிள்ளையா பிறந்து பிணச்சுமைய குறைக்கணும்னு சொல்லுதார. இவரை நம்ம சும்மா விடக்கூடாது. ஆண்டவா பகவானே பரம்பொருளே, செய்த பாவத்தை தீர்க்க நான் ஒரு பிள்ளை வரம் கேட்டேன், இல்லைன்னுட்டீங்கள. பூமாதேவிக்கு பிள்ளையா பிறந்து பிணச்சுமைய குறைக்கணும்னு சொல்லுதீங்களே, உங்களை நான் சும்மா விட மாட்டேன். நீங்க எங்கெங்க இருந்து போய் பிறந்தாலும் அவதாரம் எடுத்தாலும் அங்கெங்க நானும் ஒரு அவதாரம் எடுப்பேன் ஐயா. என்னோட அவதாரம் எடுக்க போறியா? நீங்க பிள்ளையாக பிறந்தீரானா, பேச்சியாக நான் பிறப்பேன், மதலையாக பிறந்தீரானா, மாயான பேச்சியா நான் பிறப்பேன், சுடலையாக பிறந்திரானா, நீங்க பிறந்திரானா, சுடுகாட்டு பேச்சியா நான் பிறப்பேன். அப்படி ஆதிசக்தி சொன்ன போது ஆண்டவா பகவானே பரம்பொருளே, உங்களுக்கு செய்த பாவத்தை தீர்க்கணும்னா ஒரு நாள் ஒரு பொழுதாவது நான் உமக்கு தாயாக, நீங்க எனக்கு மகனாக இருக்கணும் இறைவா. அதனால எனக்கு நீங்கள் ஒரு குழந்தை வரம் கொடுத்தால் தான் தீரும். பார்வதி உனக்கு குழந்தை வேணுமானா எப்படி பிள்ளை வேணும்? எண்ணி 8 நாளுக்குள்ள அந்த பிள்ளை ஏ பார்வதி, ஒரு குழந்தை வேணுமானா 10 திங்கள் 300 நாள் 40 வாரம் ஆனாத்தான் ஒரு குழந்தைய பார்க்கலாம். 10 நாள் திங்கணுமா? 10 திங்கள் என்பது 10 மாதம். சரி, ஒரு திங்கள் என்பது ஒரு மாதம். 10 மாதம் 300 நாள் 40 வாரம் ஆனாத்தான் ஒரு பிள்ளைய பார்க்கலாம். நீ 8 நாளுக்குள்ள அப்படி பிறக்கும் பிள்ளைய அரையும் குறையுமா பிறக்கும் போது 8 நாளுக்குள்ள குழந்தை கைக்கு அந்த பிள்ளை எப்படி இருப்பான்? ஆண்டவா சிவபெருமாளே, என்னை 8 நாளைக்குள்ள எனக்கு எப்படி பிள்ளை வேணும் தெரியுமா? ஐயா மடியில் வைத்து முதல்ல ஒண்ணு எனக்கு வேணும், எனக்கு எண்ணி 8 நாளுக்குள்ள கணவன் இல்லா குழந்தை கடவுள் நீங்கள் கொடுக்கணுமா, புருஷன் இல்லா புத்திரனும் பூமானே, ஆளன் இல்லா ஆண் குழந்தை, ஐயா ஆண் குழந்தை ஆண்டவரே கொடுக்கவே கை குழந்தை, புருஷன் இல்லாத புத்திரன், ஆளன் இல்லாத ஆண் குழந்தை எனக்கு வேணும் ஐயா. அம்மா பார்வதி, என்னையா அப்படி ஒரு குழந்தை உனக்கு வேணுமானா சொன்னா பூலோக மக்கள் பிள்ளைக்காக எப்படி தவம் இருக்கின்றார்களோ அதே போன்று நீயும் தவம் இருக்கணும் அம்மா. ஆமையோ அம்மா
கைலாசம் தன்னாதியில வடக்கு வாச கோட்டையில ஆயிரங்கள் மண்டபத்தில் 32 தூணருகில் தங்கத்தூணு முன்னால மணிவிளக்கு பக்கத்தில மரகதத்தூண் முன்னால சுடர் விளக்கு எரியுதம்மா. அந்த மணிவிளக்கு முன்னால மண்டியது போட்டல்லவோ மடியேந்தி நின்னையானா சுடர் ஒளிவில் இருந்தல்லவோ உன்னுடைய முந்தியில 3 போரி முத்து போரி 3 போரி அதுல முழு முழுன்னு விழுந்துடுங்க. சேர்த்து பிடிக்கணுமே சேர்த்து பிடித்தையானா சிசுவு வந்து பிறக்கும் அம்மா. ஊட்டி பிடித்தையானா குழந்தை வந்து பிறக்கும் அம்மா. பகவானும் சொன்ன போது அப்படி ஆட்டும் என்று ஆதிசக்தி பார்வதியா நாளான நாளையில நல்ல வெள்ளிக்கிழமையில குளித்து நீராடி தீர்த்தமாடி மாத்துடுத்து திருநேற்று காப்பணிந்து செந்தூர பொட்டு வைத்து கைலாசம் தன்னாதியில வடக்கு வாச கோட்டையில ஆயிரங்கள் மண்டபத்தில் 32 தூணருகில் தங்கத்தூணு முன்னால தாச்சாகினி பார்வதியா சாந்தாள் தரமெழுகி கைலாசத்திலே வடக்கு வாசல் கோட்டை ஆயிரங்கால் மண்டபத்திலே 32 தூணருகில் மரகதத்தூண் பக்கத்திலே மணிவிளக்கு முன்னால் மாயன் தங்கை பார்வதா தேவியானவா இப்படி விளக்கு சுடல் விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவ சாந்து கொண்டு தரமெழுகி சந்தனத்தால் கோலம் போட்டு பாலால தரமெழுகி பன்னீரால் கோலம் போட்டு மாவால தரமெழுகி மஞ்சளால் கோலம் போட்டு கோலம் போட்ட இடம் அதில குருத்து வாழையில விரித்த ஒரு நாயகரை பிடித்தாள். நிற நாளி நிறமறக்க தெச்சனை தேங்காய் பள்ளம் தீபதூபம் ஏற்றி வைத்து கோலம் போட்ட இடம் அதில மண்டியதும் போடுவாளா அடியேந்தி பாளா அவன் மடியேந்தி போதே ஆண்டவந்தான் பகவானோ அவர் தூண்டாத மணி விளக்கு ஐயா மணி விளக்கை அங்க தூண்டுவாரே பகவானோ மணி விளக்கு அப்படி மணி விளக்க தூண்டும் போது பார்வதியா முந்தில ஐயம் 3 போரு முத்து போறியா அதுல முழு முழுன்னு அப்ப சேர்த்து அவள் பிடிப்பாளோ சேர்ந்து உருளுதையா குழந்தையாதே அவ கூட்டி அவள் பிடிப்பாளா ஐயா குலவி கல்லா உருளுதையா அவ பிள்ளை என்று பார்க்கும் போதே முண்டமா உருளுதையா மதலை என்று பார்க்கும் போது ஐயா பார்க்கும் போது இப்படி மா முண்டம் போல உருளுதையா பார்க்கும் போதே அதுக்கு கையும் இல்ல காலும் இல்ல கண்ணும் மூக்கு செவியும் இல்ல
வாயும் இல்ல வாயிரும் இல்ல மூக்கும் இல்ல மொழியும் இல்ல மொழியும் இல்ல ஐயா மொழியும் இல்ல மொழியும் இல்ல அது முண்டம் போல ஐயா மொழியும் இல்ல அந்த ஆதிசக்தி பார்வதியோ பகவான் பக்கம் ஓடி வந்து ஆண்டவனே ஐயா பகவான பிள்ளை வரும் கேட்டதற்கு முண்டத்தை கொடுக்கலாமோ மதலை வரும் கேட்டதற்கு எனக்கு முண்டத்தை கொடுக்கலாமா குழந்தை வரும் கேட்டதற்கு கேட்டதற்கு ஐயா கேட்டதற்கு கேட்டதற்கு எனக்கு குழவி கல்ல கொடுக்கலாமோ கேட்டதற்கு ஆண்டவா பகவானே பரம்பொருளே பரம்பொருளா செய்த பாவத்தை தீர்க்க நான் பிள்ளை வரம் கேட்டேன் எனக்கு பேமுண்டத்தை கொடுத்துட்டீங்களே கொடுத்தீங்களா மதலை வரம் கேட்டேன் எனக்கு மாமுண்டத்தை கொடுக்கலாமா கொடுக்கலாமா ஒரு குழந்தைனா ஆமா கை காலு கண்ணு மூக்கு செவி இருக்கணும் கை இருக்கணும் கால் இருக்கணும் மூக்கு இருக்கணும் மொழி இருக்கணும் மூக்கு மொழியுமா இருந்தா தான் பிள்ளைய படக்குன்னு தூக்கி எடுத்து ஒரு முத்தம் கொடுக்க முடியும் இந்த குழந்தை முண்டமா உருளுதா அம்மி குழவிக்காவது பிடி இருக்கும் குழந்தைக்கு அதுவும் இல்லாம மொட்டு முழுக்குன்னு இருக்க கையும் இல்ல காலும் இல்லாம ஆண்டவா நீங்கள் உயிர் கொடுக்க வேணும் இறைவா ஏ பார்வதி நீ குழந்தை கேட்கும் போது எப்படி கேட்ட கணவன் இல்லாத கை குழந்தை அதுவும் 8 நாளைக்குள்ள அந்த குழந்தை அப்படித்தான் இருக்கும் இந்த சிறப்பான வேளையிலே பாடும் நாமலுக்கு அன்பளிப்பை செய்து ஆதரித்த யாரு இந்த சுந்தரபாண்டியபுரமா நகரத்திலே எனது குருநாதர் தாத்தா சொக்கலிங்க புலவர் கற்றுக் கொடுத்த ஆமா தாத்தா எந்தெந்த கோயிலுக்கு எப்படி படிச்சு வச்சிருக்காங்களோ அப்படித்தான் படிக்கணும் நம்மளும் இந்த சுந்தரபாண்டியத்தை எந்த சாமிக்கு எப்படி படிக்கணும் குளிக்க போல எப்படி படிக்கணும் நம்ம சாமி வர கச்சை வரிஞ்சு கட்டி மயானம் போக போல எப்படி சொல்லணும் அன்று முதல் இன்று வரை ஆமா இந்த சுந்தரபாண்டியபுரம் நகரத்திலே 36 ஆண்டுகளாக நம்மளும் வந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஊர்ல படிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த சுந்தரபாண்டியபுரத்திலே 2025ஆம் ஆண்டிலே இந்த செக்கடி சுடலமாட சுவாமி வணிக வைசியகுல சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட வல்லுதித்த தெய்வம் எல்லாம் செக்கடிக்கு பக்கத்துல சாமியை கொண்டு வந்து வச்சதுனால செக்கடி கோவில்னு பேர் ஒரு அடையாளம் ஒண்ணு தெரியணும் இல்லையா ஆமா சுடல கோயில்னா நிறைய கோயில் இருக்கு செக்கடி கோயில்னா தெரியும் சால தெருவுல நம்மள கொடுத்தாங்க இல்லையா அது சால தெரு சுடல கோயில் ஆமா ஆமா செக்கடி பக்கம் வைத்ததுனால ஐயா செக்கடி சுடல கோயில்னா எல்லாருக்கும் தெரியும் இந்த எல்லா மக்களுக்கும் தெரியும்ல செக்கடி சுடல ஆமா இதுக்கு மூலசானம் கொண்டு வந்துட்டேன் பேச்சு பிரமராச்சுத தச்சே கொண்டு வந்துட்டேன் ஆமா உங்க குலதான் உங்க குலத்துக்கு சட்டை கொண்டு வந்துட்டேன் மூலசானம் பேச்சு எங்க பிரமராச்சுத மைனுக்கு சேலையை கொடுத்துட்டோம் விடியாக்காலம் தச்சு கொடுத்துருவோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காவோ ஆமா அதனால வேண்டாம் வேலைப்பாடுன்னு நான்